கோவக்காய் பொரியல் வீட்டில் சாப்பிடலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு பொரியட்டும். 20 போல் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1/4 கிலோ கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 2 சைடு நல்லா கலந்து விடுங்க 2 வாட்டி. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனா கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.